ஏங்க இந்த வாட்டி தீபாவளிக்கு பாப்பாக்கு ஸ்கூல் 3 நாள் லீவ் வருது இல்லைங்க. ஆமா. அவங்க மாமாவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்கங்க. இந்த வாட்டி தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்கங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல நிறைய பொம்மை இருக்குங்க. பாப்பாவை கூட்டிட்டு போனா அந்த 3 நாள் நல்லா ஜாலியா இருந்துட்டு வருவாளாங்க. போயிட்டு வரலாமாங்க? கண்டிப்பா போயிட்டு வரலாமா, ஆனா போயிட்டு அப்பவே வந்துடலாம். 3 நாளா இருக்க வேணாம். ஏங்க அந்த 3 நாள் பாப்பா அங்க நல்லா சந்தோஷமா இருப்பாளங்க. அம்மா அவங்களாம் வசதியான ஆளுங்கம்மா. அவங்க வீட்டுல விளையாட்டு சாமான் நிறைய இருக்குதான் செய்யும். ஆனா அங்க போயிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் பாப்பா நம்ம கிட்ட அதே மாதிரி வாங்கித்தாங்க சொல்லி அடம் பண்ணுவா. நமக்கு கஷ்டமா தானமா இருக்கும். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்போ ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. அப்புறம் நம்ம தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்ட போல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆமாங்க, மிளகு காராசேவ் தான் செஞ்சிருக்கேன். தீபாவளிக்கு முறுக்கெல்லாம் பிழிய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நீங்க இந்த மிளகு காராசேவை ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. அண்ட் நான் சொல்ற மெஷர்மெண்ட்லயே நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா வரும். இது செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட நெய், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு நல்லா இது போல இடிச்சு சேர்த்துக்கோங்க. மிளகு 1-2 முழுசா இருந்தா கூட நம்ம முறுக்கு பிழியில பிழியும் போது ஒழுங்கா பிழிய வராது. இதே போல 1 ஸ்பூன் சீரகத்தையும் லைட்டா இது போல இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர் நல்லா இருக்கும். நான் இதோட ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதுவும் சேர்த்துட்டு நல்லா இது போல ஃபர்ஸ்ட் மாவை கலந்துடலாம். ஒரு 1/4 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு இது போல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுல இருந்து நல்ல ஒரு பெரிய உருளைய நல்லா உருட்டை பண்ணி இது போல முறுக்கு குழாயில போட்டுருங்க. நான் இன்னைக்கு காராசேவுக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நான் எண்ணெயிலே டைரக்டா பிழிஞ்சு விட்டுறேன். உங்களுக்கு டைரக்டா எண்ணெயில பிழிய பயமா இருந்துச்சுன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி பின்னாடி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்ல இலையில பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சொர பழனதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. காராசேவ் நல்லா ஆறுனதும் கையில இது போல உடச்சு விட்டுருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை எண்ணெயில பொரிச்சு நம்ம இந்த காராசேவோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்துட்டோம்னா சூப்பரான காராசேவ் ரெடி. ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.